ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு வெங்காய சாம்பார் வைப்போம். எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். ஜீரகமும் கடுகும் எண்ணெய் ஊற்றி சேர்த்துக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். பாத்திரம் ஏற்கனவே நல்லா சூடாயிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா டக்குன்னு வதங்கிருச்சு பாருங்கள். நான் தக்காளி 3 தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுட்டோம், நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள், பெருங்காயத்தூள் போடுறேன் நான். பாருங்கள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு பருப்பு சேர்த்துக்குவோம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு நல்லா விசில் விடுவோம். நம்ம கொஞ்சம் ஹேர் ஆயில், கொஞ்சம் ப்ராடக்ட்னால் சேல்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். புளி கரைச்சி ஊற்றினோடனே சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நிறையா ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ்